ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி திருப்பதி வந்து இறங்கி திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்கு வந்து ஒரு ஏசி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து மேடம் வந்து காலையிலேயே வந்து பசிக்கிறதுனால வந்து ஆப்பிள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க குளிருக்கு வாங்கினதை நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அப்படி தான் அவங்க வாங்குவாங்க, மீதி இதெல்லாம் நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஸோ வந்து திருமலைக்கு போகிறதுக்கான பஸ்ஸு தான். ஸோ வந்து நீங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி பஸ்ஸெலாம் நிற்கும். அதில் ஏறி தான் நாங்கள் இப்போ மேலே போயிட்டுருக்கோம். உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஸோ வின்டர் சீசன்லேயும் நாங்கள் வந்து ஏசி பஸ்ஸில் போகிறோன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ நாங்களே டிசைட் பண்ணி வந்தது தான். சரி ஓகே வரோம், எந்த பஸ்ஸாக இருந்தால் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்தது தான். நீங்கள் திருப்பதி வந்தீங்கன்னா ஸோ ஏசி பஸ்ஸும் சரி நார்மல் பஸ்ஸும் சரி வந்து நீங்கள் ஏறி வந்தாலும் ஸோ ஒரு சில பஸ்ஸுக்குள்ள டிக்கெட் அவங்களே அடிப்பாங்க. ஒரு சில பஸ்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது, அங்கே வந்து நிப்பாட்டிடுவாங்க. நம்ம இறங்கி போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து திரும்ப பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஸோ நீங்கள் ஏற இடத்துல டிக்கெட் எடுக்க முடியாது, இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க, ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு 110 ரூபா ஏசி பஸ்ஸில். இதுதான் வந்து மலை வந்து நடந்து வந்து மலை ஏறுறது. ஸோ பாத யாத்திரையாக மேலே வர்றவங்க எல்லாருமே இது வழியாக தான் மேலே வருவாங்க. ஸோ பஸ்ஸில் போகிறவங்களுக்கு வழி தனி, ஸோ காரில் போகிறவங்களுக்கு வேறு ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ பஸ்ஸு இந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ காரில் வர்றவங்க, ட்ராவல்ஸில் வர்றவங்க, பைக்கில் வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து செக் பண்ணிட்டு தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீடி, சிகரெட்டு, பயலை அந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து செக் பண்ணி அவங்க தூரம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆனால் செம்ம க்ரௌடு. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா காரெல்லாம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே அந்த பக்கம் கீழே நின்றுருந்துச்சு. நாங்கள் வந்தது வந்து அவங்க திருமலை பஸ்ஸுனால் வந்து எங்களுக்கு சைடில் ஒரு ட்ராக் இருந்துச்சு. அந்த ட்ராக்கில் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எங்களை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. பொம்பளைங்களுக்கு தனி லைனு, ஆம்பளைங்களுக்கு தனி லைனு, எங்களுக்கு தனித்தனியாக செக் பண்ணி பேக்கெல்லாம் செக் பண்ணி நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி மேலே வர ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக வந்து மேலே பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. இறங்கினோடனே எங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரூமுக்கு பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் லாக்கருக்கு போக ரெடி ஆகிட்டோம்.
ஸோ வணக்கம் வியூவர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏழுமலை அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவரை பார்க்க வந்ததுக்குனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்துல பயங்கரமான கூட்டம் இன்றைக்கி. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி மண்டே தான். மண்டேவே பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடெலாம் இருக்கும். அப்படியே காட்டுங்க. இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து லாக்கர்லாம் தராங்க. லாக்கர் ரூம் எல்லாமே இருக்குது. சிஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் ரூமு லாக்கர்லாம் இருக்குது. நாங்கள் இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லாக்கர். இங்கே வந்து லாக்கர் எல்லாமே இருக்குது. ஸோ மொட்டை போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் அங்கே தராங்க. எல்லாமே ஃப்ரீ, டோக்கன் எல்லாமே ஃப்ரீ. ஸோ மொட்டை போகிறதுக்கு தான் நம்ம உள்ளே போகிறோம். இந்த முடியை இந்த கொஞ்ச நேரத்தில் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபைனலாக ஒரு வாட்டி தான் அழுதுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து ஒரு வருஷமாக முடியை வளர்த்து அந்த முடியை வந்து இன்றைக்கி வந்து நான் திருப்பதியில் வந்து திருப்பதி அவர்களுக்காக வந்து நான் தியானம் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வேண்டியிருந்தேன் முன்னாடியே. ஸோ அந்த முடியை வந்து என்னால் கொடுக்க முடியல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு முடியை போனோம். டக்குன்னு வந்து முடியை வந்து காணிக்க கொடுத்துட்டு இப்போ வந்து வெங்கடாஜலபதியை பார்க்க நான் கிளம்பிட்டோம். ஸோ வந்து இந்த ஜேர்னியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சின்ன சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எல்லாருமே பொறுத்து வந்து பாருங்கள். நான் சாமி பார்த்துட்டு வந்து மீதி வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாய். ஸோ மொட்டை அடிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணலான்னு வந்தோம். ஸோ மேலே எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு மொட்டை போடுறதுலேருந்து பஸ்ஸு வந்து வர்றதுலேருந்து ட்ராப் பண்ணுறது ஏற்றுலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். மேலே அன்னதானம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ளே போக போகிறோம். சாமியை பார்த்துட்டு மீண்டும் வந்து உங்களை பார்க்குறோம். பாய்.